நம்மளை ரட்சிக்கிறதுக்கு முன்னதாகவே என்ன பண்ணிட்டாராம், நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன அவருடைய நோக்கம்ன்றதை தீர்மானித்து நம்முடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளை ரட்சித்தாராம். இருக்கீங்களா? ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு ஒரு திட்டம், அவனுக்கு ஒரு தேசம், அவனுக்கு ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஒரு எதிர்காலம், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் அவன் அழைக்கிறாரு. கண்மலையிலேருந்து வெட்டி வெளியே எடுக்கிறாரு. அதுபோல தான் நம்மளையும் செய்கிறாரு. நம்மளை அழைக்கிறதுக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் ரட்சிப்புகிற நம்மளை அழைக்கிறாரு. அந்த நற்கிரிகள் அவர் திட்டமிட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் காரியங்களை செய்யும்படியாக அழைக்கிறார். இதை 10ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் எப்படி சொல்லுதுங்க, நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For we are God's own handiwork, His workmanship, recreated in Christ Jesus. நாம் கர்த்தருடைய கைவேலையாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? that we may do those good works which God predestined. தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணின நற்கிரிகளை நாம் செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். planned beforehand for us, taking paths which He prepared ahead of time. நாம் எந்த வழியிலே பாதையில் செல்ல வேண்டும் என்கிறதை ஏற்கனவே அவர் வகுத்து வைத்து விட்டார். that we should walk in them. அதிலே நாம் நடக்கும்படியாக, அதிலே நடந்து போய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து living the good life which He prearranged and made ready for us to live. நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதற்காகவே ரட்சித்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கர்த்தர் கானான் தேசத்தை இவர்களுக்கு தரும்போது, பாலந்தேன்னு ஓடுற தேசத்தை கொடுக்கும்போது, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களையும் சுற்றி பார்த்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணாராம். பாலும் தேனும் ஓடுற தேசத்திலே மிகச்சிறந்த தேசத்தை தெரிந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இன்னும் கேட்டால் வீடு கட்டிட்டு கிணறு நோண்டிட்டு திராட்சை தோட்டம்லாம் நட்டு வச்சுட்டு அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு போனார். ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையில் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும், சந்தோஷமான தேவனுடைய கிருபை நிறைந்த வாழ்க்கையை, தயவுள்ள வாழ்க்கையை, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவரை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு செல்வ செழிப்பான ஒரு தேசத்தை நமக்கு உண்டு பண்ணி வாழ்க்கை எதிர்காலத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன்.